ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி டே 7 கவுன்சிலிங் நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதில் என்னென்ன வேக்கன்சிஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எடுத்திருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸோ டே 6க்கும் டே 7க்கும் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கம்யூனல் வைஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஜென்ரல் டேர்னில் நமக்கு ஜென்ரலில் ஆல்ரெடி ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ பிஎஸ் டீமும் அப்படி தான் நமக்கு. ஸோ நமக்கு ஜிடி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் வித் பிஎஸ் டீம் வித்தவுட் பிஎஸ் டீம் ஃபில் ஆயிடுச்சு. டிடபிள்யூ இன்னுமே நமக்கு அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே பிசி உமன்னு பார்த்தீங்க. ஸோ பிசி ஜென்ரல் ஃபஸ்ட் இருக்குது. ஸோ அதுவுமே ஃபில்லப் ஆயிடுச்சு வித் பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டி. ஸோ பிசி உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே நமக்கு ஃபில்லப் ஆயிடுச்சு. ஸோ வேக்கன்சிஸ் இல்லை. ஆனால் பிசி டிடபிள்யூவில் இன்னும் 5 வேக்கன்சிஸ் அப்படியே நமக்கு இருக்குது. ஸோ பிசி பிடபிள்யூடிலேயும் நமக்கு இருக்குது அப்படியே வேக்கன்சிஸ். அதுக்கப்புறம் எம்பிசி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஃபில் ஆயிடுச்சு நமக்கு வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பிடபிள்யூடியில் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படி இருக்குது எம்பிசியில். டிடபிள்யூலையும் நமக்கு இருக்குது. ஸோ உமன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உமன் ஃபில் ஆயிடுச்சு வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம். ஸோ பிசிஎம் ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு 7 வேக்கன்சிஸ் ஜென்ரலில் இருக்குது. ஸோ பிசிஎம் ஜென்ரல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் பிஎஸ்டிஎம் வித் பிஎஸ்டிஎம் ஒரே ஒரு வேக்கன்சிஸ் அவைலபிளில் இருக்குப்பா. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படியே இருக்குது. உமனில் ஃபினிஷ் ஆயிடுச்சு. டிடபிள்யூவில் உங்களுக்கு இருக்குது இன்னும். ஸோ எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் ஆயிடுச்சு. ஸோ வித் பிஎஸ்டிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்க இருக்காங்க. எஸ்சிஏ உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 5ல் 2 ஃபில் ஆகிட்டு 3 அவைலபிளில் இருக்குது. ஸோ எஸ்சிஏ உமனில் 3 அவைலபிள் இருக்குது உங்களுக்கு விஏஓவில். இதே எஸ்சிஏ உமன் வித் பிஎஸ் டீம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சிஸ் அவைலபிளில் இருக்குப்பா. எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபில் ஆயிடுச்சு. ஸோ எஸ்சி ஜென்ரல் பிஎஸ் டீம் அதுவும் நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு நம்ம அவைலபிலிட்டி இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் வித் பிஎஸ் டீமும் அவைலபிள் இருக்குது. ஸோ பிடபிள்யூடி இருக்குது நமக்கு. எஸ்சி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஃபில் ஆயிடுச்சு வித் பிஎஸ் டீம் வித்தவுட் பிஎஸ் டீம் ரெண்டுமே நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. ஸோ டிடபிள்யூ பார்த்தீங்க அப்படின்னா 5 வேக்கன்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ எஸ்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலில் 1 அப்படியே இருக்குது. ஸோ பிஎஸ் டீம்லேயும் ஜென்ரலில் 1 இருக்குது, உமனுக்கு 1 இருக்குது. ஸோ எஸ்டியில் நேற்றுக்கும் இன்றைக்கும் ஒரு சேஞ்சஸுமே நமக்கு இல்லை. ஸோ நமக்கு இன்னும் எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்னா 73 வேக்கன்சிஸ் அவைலபிளில் இருக்குது. மேக்ஸிமம் உங்களுக்கு பிசிஎம் அதுக்கப்புறம் எஸ்சிஏ ஸோ அவங்களுக்குலாம் வேக்கன்சிஸ் இருக்குப்பா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இல்லாமல். ஸோ இது விஏஓக்கு அவைலபிள் வேக்கன்சிஸ். ஆனால் விஏஓ மேக்ஸிமம் இந்த தடவை ரொம்ப கம்மியாக தான் ஃபில் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் 16 நேற்றெல்லாம் 3. ஸோ இந்த மாதிரி தான் ஃபில் ஆகுது. ஸோ இன்றைக்குமே ரொம்ப கம்மியாக தான் ஃபில் ஆகியிருக்கு. ஸோ நம்ம விஏஓ பார்க்கலாம். ஸோ விஏஓ முடிஞ்சிச்சு ஜெய்ஏ பார்க்கலாம். ஜெய்ஏ ஜென்ரல் இன்னும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 535ல் 444 ஃபில் ஆகி 91 அவைலபிளாக இருக்குது. இது ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில். இதே ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 155க்கு 129 ஃபில் ஆகி 26 அவைலபிளில் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் இன்னும் யாரும் எடுக்கலை ஜென்ரல் டர்னில் வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம். ஸோ ஸோ ஆத்தோவில் எடுத்திருக்காங்க பாருங்கள். ஜிடி ஜென்ரலில் ஆத்தோவில் ஒரு வேக்கன்சிஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ 2 அவைலபிளில் இருக்குது. ஸோ ஜிடி டெஃப்பில் 2மே இருக்குது நமக்கு. ஸோ பிளைண்ட்லேயும் அப்படியே இருக்குது நமக்கு ஃபில் ஆகாமல். ஸோ ஜிடி ஜென்ரல் உமன் பார்த்தோம் அப்படின்னா 223 193 ஃபில் ஆகி 30 வேக்கன்சிஸ் அவைலபிளில் இருக்குது நமக்கு. ஜிடி உமன் வித் பிஎஸ் டீம்னு பார்த்தீங்கன்னா 59 50 ஃபில் வெறும் 9 வேக்கன்சிஸ் தான் இருக்குது நமக்கு. ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் டிடபிள்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா வித் பிஎஸ் டீம் வித்தவுட் பிஎஸ் டீம் ஃபில் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது நமக்கு. ஸோ 33 4ன்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரல் டர்ன் ஸோ பிடபிள்யூடி அப்படியே நமக்கு அன்ஃபில்டெல்லாம் இருக்குது நமக்கு. ஸோ பிசி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா 465ல் 353 பேர் ஃபில் பண்ணி 112 பேர் அன்ஃபில்டில் இருக்கீங்க. ஸோ பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா 127 100 ஃபில் ஆயிடுச்சு. 27 வேக்கன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது நமக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படியே இருக்குது நமக்கு பிசி வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம்மில். ஸோ பிடபிள்யூடியில் ஸோ ஜென்ரலில் பிசி ஜென்ரலில் எடுத்திருக்காங்க, ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஸோ 8 அவைலபிள் இருக்குது. இது இன்றைக்கி தான் ஃபில் ஆகி இருக்குது. ஸோ ஆத்தோலையும் ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க பாருங்கள். ஸோ 2 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுலேயுமே நமக்கு அவைலபிலிட்டி அப்படியே இருக்குது நமக்கு. ஸோ பிசி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 195ல் 145 பேர் போய் 50 பேர் அன்ஃபில்டில் இருக்காங்க. ஸோ பிசி உமன் பிஎஸ் டீம்னு பார்த்தோம் அப்படின்னா 46ல் 35 பேர் ஃபில் பண்ணி 11 அன்ஃபில்டில் இருக்குது. ஸோ பிசிஎம் டிடபிள்யூ பார்த்தோம் அப்படின்னா அது அப்படியே வேக்கன்சிஸ் இருக்குப்பா. ஸோ பிசி டிடபிள்யூ பிஎஸ் டீம் ஸோ அதுவுமே வேக்கன்சிஸ் அப்படியே இருக்குது. ஸோ பிசி
பிடபிள்யூடியில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஓகே. எம்பிசி அப்படின்னு பார்த்தோம் ஜென்ரல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 354ல் 266 பேர் ஃபில் ஆகிட்டு 90 பேர் அவைலபிளில் இருக்காங்க. ஸோ எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிம்னு பார்த்தோன்னா 99 பேரில் 80 பேர் எடுத்துகிட்டு 19 பேர் அவைலபிளில் இருக்குது இன்னும். ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டி ரெண்டுமே சேஞ்சஸ் கிடையாது. ஸோ இன்னும் வேகன்சிஸ் ஃபில் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ எம்பிசி பிடபிள்யூ கேண்டிடேட்டில் பார்க்கலாம். ஸோ 4 6 14 3 ஸோ வந்து பிடபிள்யூவில் எந்த இதுவுமே சேஞ்சஸ் இல்லை. எம்பிசி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 140க்கு 104 ஃபில் ஆகிட்டு 36 அவைலபிளாக இருக்குது. இதே எம்பிசி உமன் வித் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோன்னா 35ல் 26 ஃபில் ஆகி 9 வந்து அன்ஃபில்ல இருக்குப்பா. ஸோ வந்து டிடபிள்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. வித்தவுட் பிஎஸ்டிஎம் வித் பிஎஸ்டிஎம்க்குமே நமக்கு அப்படியே தான் இருக்குது. ஸோ வந்து பிடபிள்யூடியில் பார்க்கலாம். ஸோ 2 பாருங்கள், எம்பிசியில் வந்து ஆத்தோவில் எடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வேகன்சிஸ் வந்து எம்பிசி உமனில் வந்து ஆத்தோ எடுத்திருக்காங்க. மித்தபடி வேகன்சிஸ் வந்து மித்ததில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்பிசிஎம் ஜென்ரல்னு பார்த்தோன்னா 63ல் 9 ஃபில் ஆகிட்டு 54 வந்து அன்ஃபில்ல இருக்குது. பிசிஎம் ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம் 17ல் 1 போயிட்டு 16 இருக்குது. பிசிஎம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன்னு பார்த்தோன்னா வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் ரெண்டுலேயுமே நமக்கு வேகன்சிஸ் அப்படியே அவைலபிளில் இருக்குப்பா. ஸோ பிசிஎம் ஆத்தோ அதுலேயும் இருக்குது, அப்படியே டெஃப்லையும் இருக்குது. ஸோ உமன் பார்க்கலாம். பிசிஎம் உமன் பார்த்தோன்னா 30ல் 2 ஃபில் ஆகிட்டு 28 வந்து அவைலபிளில் இருக்குது நமக்கு. பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 5ல் அப்படியே 5 இருக்குது நமக்கு. ஸோ டிடபிள்யூவும் அப்படி தான் இருக்குது. ஸோ எஸ்சிஏன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் 49ல் 12 வந்து ஃபில் ஆகிட்டு 37 வந்து அவைலபிளில் இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னா 20ல் 4 வந்து ஃபில் ஆகிட்டு 16 வந்து அவைலபிளில் இருக்குது. எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ் மேன்னா அந்த பிஎஸ்டிஎம் அப்படியே நமக்கு இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம் இருந்தால் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எஸ்சிஏ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளைண்டு ஆத்தோ டெஃப் ஸோ மூலையுமே அப்படியே தான் இருக்குது நமக்கு. பிடபிள்யூடி ஸோ எஸ்சிஏ உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 14 அப்படியே இருக்குப்பா. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டினா 15ல் 2 பேர் எடுத்துட்டாங்க. ஸோ 3 வேகன்சிஸ் வந்து நமக்கு அவைலபிளில் இருக்குது. டிடபிள்யூ வேகன்சிஸ் இருக்குது. ஸோ டிடபிள்யூ வித் பிஎஸ்டியும் இருக்குது உங்களுக்கு. எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா 459 வேகன்சிஸில் 104 பேர் ஃபில் ஆகிட்டாங்க. 355 வேகன்சிஸ் வந்து நமக்கு அன்ஃபில்ல இருக்குது. ஸோ எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிம்னு பார்த்தோம் அப்படின்னா 68 பேரில் 38 பேர் ஃபில் ஆகி 30 பேர் அன்ஃபில்ல இருக்காங்க. இன்னமும் நமக்கு அவைலபிள் வேகன்சிஸ் வந்து 30 இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் தான் இருக்குது. பிடபிள்யூடின்னு பார்த்தாலும் சேஞ்சஸ் வந்து எதுவும் இல்லை. இதே எஸ்சி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 117 பேரில் 54 பேர் ஃபில் ஆகிட்டு 63 பேர் வந்து நமக்கு வந்து அன்ஃபில்ல இருக்காங்க, இன்னும் ஃபில் ஆகிறதுக்கு. ஸோ எஸ்சி உமன் வித் பிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 26 பேரில் 8 பேர் ஃபில் ஆகி 18 பேர் அன்ஃபில்ல இருக்காங்க. எஸ்சி டிடபிள்யூன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நமக்கு வந்து வேகன்சிஸ் வந்து அப்படியே இருக்குது. எஸ்சி டிடபிள்யூ பிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சிஸ் நமக்கு இருக்குது அப்படியே. ஸோ வந்து டபிள்யூ உமன் ஆத்தோ அதுவும் நமக்கு இருக்குது. ஸோ எஸ்டி ஜென்ரல்னு பார்த்தோன்னா 128ல் 2 பேர் எடுத்துகிட்டு 126 வேகன்சி அவைலபிளில் இருக்குது. ஸோ எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 5ல் 5 அப்படியே இருக்குது. எஸ்டி உமன்னு பார்த்தோன்னா 1 அப்படியே நமக்கு இருக்குது. ஸோ எஸ்டி உமன் வித் பிஎஸ்டிஎம்னு பார்த்தா 3 வேகன்சி அப்படியே இருக்குது. இன்னும் நமக்கு எஸ்டி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்னு ஒரு வேகன்சிஸ் அப்படியே இருக்குப்பா. ஸோ மொத்தம் நமக்கு வந்து 3901 வேகன்சிஸில் வந்து 2163 இது டே 7 வரைக்கும் மொத்தமாக ஃபில் பண்ணதைங்க சேர்த்து கொடுத்துருக்காங்க. இன்னும் அவைலபிள் வேகன்சிஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 1738 வேகன்சிஸ் இருக்குது. இது ஜேஏ பில் கலெக்டராக, ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ இதில் வந்து நமக்கு ஜிடி வந்து ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு. நமக்கு ஜிடிலையும் ஜென்ரல் டர்னில் வந்து பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படியே இருக்குப்பா, எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்குது. ஸோ வந்து ஜென்ரல் டர்ன் உமன்லேயும் நமக்கு எடுத்துட்டாங்க வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம். பிசி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. பிசி உமன்லேயும் ஃபில் ஆயிடுச்சு. எம்பிசி ஜென்ரல்னு பார்த்தோம் அதுவும் ஃபில் ஆயிடுச்சு. எக்ஸ் சர்வீஸ்மேன் உங்களுக்கு இருக்குது. எம்பிசி உமன்னு பார்த்தோம் அதுவும் ஃபில் ஆயிடுச்சு. பிசிஎம் ஜென்ரல்னு பார்த்தோம் அதுவும் நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. ஸோ எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ எஸ்டி வந்து ஒரு வேகன்சிஸ் வந்து நேற்றும் இருந்துச்சு, இன்றைக்கும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் யாருமே இன்றைக்கி நமக்கு எடுக்கலப்பா. ஸோ அதே நமக்கு வேகன்சிஸ் வந்து 3 அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னுமே நமக்கு வந்து ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரே ஒரு வேகன்சிஸ் தான், அதுவும் நமக்கு ஜென்ரல் டர்னில் ஜென்ரல். ஸோ அப்படியே இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹச்எஸ்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேற்று இதில் வந்து அவைலபிள் எடுத்துட்டாங்க. ஸோ நேற்றுலேருந்து இன்றைக்கி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ ஜிடி ஜென்ரல் பார்த்தோம் அப்படின்னா 5ல் வந்து 1 ஃபில் ஆகிட்டு 4 அவைலபிளில் இருக்குது. ஸோ ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று தான் இருக்குது, அதை எடுத்துட்டாங்க. ஸோ ஜிடி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா அது அவைலபிளில் இருக்குது. ஸோ வந்து பிடபிள்யூடி நமக்கு இருக்குப்பா. ஸோ பிசி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா 3 வேகன்சிஸ் வந்து நமக்கு இருக்குது. பிசி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம் வந்து ஒரு வேகன்சிஸ் நமக்கு இருக்குது. பிசி உமன்னு பார்த்தோன்னா 2 வேகன்சிஸ் இருக்குது. எம்பிசி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 வேகன்சிஸ் நமக்கு இருக்குது. எம்பிசி உமனுக்குமே நமக்கு இருக்குது 1 வேகன்சி. ஸோ பிசிஎம் ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரலுக்கும் நமக்கு 1 இருக்குது. ஸோ எஸ்சி ஜென்ரல் 2மே இருக்குது. ஸோ எஸ்சி பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் 1 இருக்குது. ஸோ நமக்கு எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் அதுலேயும் நமக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து யாருமே எடுக்கல. நேற்று எடுத்தது தான் இந்த 2 மெம்பர்ஸு. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி யாருமே எடுக்கல. நமக்கு அதே 23 அவைலபிளில் இருக்குது. ஸோ லெபார்ட்ரி அசிஸ்டன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி லெபார்ட்ரி அசிஸ்டன்ட்லாம் வேக்கன்சிஸ் எடுத்தாங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ஜிடி ஜென்ரலில் வந்து நமக்கு 5 வேக்கன்சிஸில் வந்து 3 வந்து அவைலபிள் 3 ஃபில் ஆகிட்டு 2 அவைலபிளாக இருக்குது. இதே ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிம்னு பார்த்தா 2க்குமே 2 ஃபில் ஆகிடுச்சு. ஸோ வேக்கன்சிஸே நமக்கு இல்லை. ஜென்ரல் டர்னில் ஜென்ரல் பிஎஸ்டிம். ஸோ பிஎஸ்டிம் வந்து முடிஞ்சிருச்சு. எக்ஸ் சர்வீஸ்மேன் உங்களுக்கு இருக்குப்பா. ஸோ உமன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து உமனுமே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து உமனில் தான் நமக்கு எடுத்திருந்தாங்க. நான் பார்க்கும்போது உங்களுக்கு மார்னிங் பேட்சில் உமனில் யாரோ எடுத்திருந்தாங்க. ஸோ ஜிடி உமன் வித் பிஎஸ்டிம்னு பார்த்தோன்னா அந்த அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ஜிடி டிடபிள்யூக்கு இருக்குது. ஜிடி முடிஞ்சு போச்சு ஜிடியோட. நெக்ஸ்ட் வந்து பிசி ஜென்ரல்னு பார்த்தோன்னா 4 வேகன்சிஸ் அப்படியே இருக்குது நமக்கு. ஸோ பிசி ஜென்ரல் பிஎஸ்டிம்னு அந்த ஒன்றுமே அப்படியே இருக்குது நமக்கு. ஸோ பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் 1 இருக்குது. ஸோ பிடபிள்யூடி இருக்குது நமக்கு. பிசி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 வேகன்சி அப்படியே இருக்குது. பிசி உமன் பிஎஸ்டிஎம் அந்த ஒன்றுமே அப்படியே இருக்குது நமக்கு. எம்பிசின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலில் 5க்கு 5மே நமக்கு இருக்குது. ஸோ எம்பிசி பிஎஸ்டிஎம் ஜென்ரல்னு பார்த்தோன்னா ஒரு வேகன்சி அப்படியே இருக்குது. உமன்னு பார்த்தோன்னா அந்த 2 வேகன்சிஸ் நமக்கு அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேகன்சிஸ் தான் அது அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம எடுக்கணும் தான் நம்ம ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் இருந்தால் மட்டும் தான் எடுக்க முடியும். சப்போஸ் இன்கேஸ் நம்ம பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா நம்ம எடுக்க முடியாது. ஸோ எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு வேகன்சிஸ் அப்படியே நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா 3ல் அப்படியே 3 இருக்குப்பா நமக்கு. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 வேகன்சிஸ் அப்படியே அவைலபிளில் இருக்குது. எஸ்சி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 37ல் 6 ஃபில் ஆகி 31 வேகன்சிஸ் இருக்குது. இன்னமும் நமக்கு 31 வேகன்சிஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து 3 பேர் எடுத்தாங்கப்பா நமக்கு லெபார்ட்ரி அசிஸ்டண்ட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் வேகன்சிஸு. ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஒருத்தர் யார் என்ன கேட்டகரியில் எடுத்திருக்காங்கன்றதை பார்த்தா தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் டர்னில் வந்து நமக்கு அவைலபிலிட்டி பாருங்கள் எங்கே எடுத்திருக்காங்க. ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ஸோ இதில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு வேகன்சிஸ் தான் நமக்கு ஃபில் ஆகிருக்கு. மித்தபடி எல்லாமே நமக்கு அவைலபிள் தான் இருக்குது. பிசி எம்பிசி பிசிஎம் எஸ்சிஏ எஸ்சி எல்லாமே நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி, அதாவது வந்து ஜேஏ வந்து டிகிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கலாம். ஸோ ஜிடி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா 11ல் 5 பேர் ஃபில் ஆகிட்டு 6 வந்து அவைலபிளில் இருக்குது. ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 4ல் வந்து 4 அவைலபிளில் இருக்குது. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி இருக்காங்க. ஸோ வந்து இதே வந்து உமன்னு பார்த்தோம் அப்படின்னா உமன் வந்து ஃபில் ஆயிடுச்சு ஜிடி ஜென்ரல் டர்னில். பிஎஸ்டிஎம் வந்து இருக்குது நமக்கு ஒரு வேகன்சிஸ் உமனுக்கு. ஸோ இது வந்து டிடபிள்யூ சிஸ்டர்ஸ்க்கு டிடபிள்யூ இருக்குது. ஸோ பிசி ஜென்ரல் டர்ன்னு பிசி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா 10க்குள்ள 10 அப்படியே இருக்குது நமக்கு. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 4ல் வந்து 4 அவைலபிளாக இருக்குப்பா நமக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேன் அவைலபிளாக இருக்குது. இதே பிசி உமன்னு பார்த்தோன்னா அந்த 2மே அவைலபிளாக இருக்குது. இதே உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தா அந்த 1மே நமக்கு அவைலபிளாக இருக்குது. பிசிக்கு டிடபிள்யூக்குமே இருக்குது. ஸோ எம்பிசி ஜென்ரல்னு பார்த்தோன்னா அந்த 8க்கு 8மே நமக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த ஜென்ரல் பிஎஸ்டிம்னு பார்த்தீங்கன்னா அந்த 2மே நமக்கு அவைலபிள் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் அவைலபிள் இருக்குது. ஸோ உமனுக்குமே அந்த அவைலபிலிட்டி இருக்குது. டிடபிள்யூக்கு இருக்குது. ஸோ பிசிஎம் ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா அந்த அவைலபிலிட்டி 18 அப்படியே இருக்குது நமக்கு. பிஎஸ்டிம்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 நமக்கு அப்படியே இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் அப்படியே இருக்குது. பிசிஎம் ஆத்தோ கொடுத்துருக்காங்க அந்த 1 அப்படியே இருக்குது. ஸோ பிசிஎம் உமனுக்கு 7 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் அவைலபிளில் தான் இருக்குது. பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம் 2 கொடுத்துருக்காங்க அதுவும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ எஸ்சிஏக்கு வந்து
ஜென்ரல்ல பிஎஸ் டீம்னு ஒண்ணு குடுத்துட்டு அந்த ஒண்ணும் அவைலபிளா தான் இருக்கு. ஸோ நமக்கு அந்த ஒரே ஒரு அந்த 8 வேக்கன்ஸீஸ் எங்க ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எஸ்சிஏ வந்து டிடபிள்யூக்கு, ஸோ ஜென்ரல் அப்படியே தான் இருக்கு. ஸோ நான் வந்து அந்த 8 வேக்கன்ஸீஸ் மட்டும் எங்க ஃபில் ஆயிருக்குன்னு நான் சொல்லிர்றேன் இப்போ உங்களுக்கு. ஸோ அதில எங்கே ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, உங்களுக்கு வந்து ஜென்ரல் வுமன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 3 வேக்கன்ஸீஸ் ஃபில் ஆயிருச்சு. இன்னும் 5 வேக்கன்ஸி வந்து ஜென்ரல் டர்ன் ஜென்ரல்ல 5 வேக்கன்ஸீஸ் போயிருக்கு. ஸோ 3 + 5 8. ஸோ அந்த 8 வேக்கன்ஸீஸ் வந்து ஜென்ரல் டர்ன்ல மட்டும் தான் போயிருக்கு. ஒண்ணு ஜென்ரல் டர்ன் ஜென்ரல்ல 5ம், ஜென்ரல் டர்ன் வுமன்ல 3ம் போயிருக்கு நமக்கு. ஸோ அந்த 8 வேக்கன்ஸீஸ் வந்து நமக்கு அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி வித் சிஓஏ. நேத்து வரைக்கும் யாரும் எடுக்கல. ஸோ இன்னைக்கும் எடுக்கல. சேஞ்சஸ் எதுவுமே இல்ல. ஸோ அவைலபிலிட்டி அப்படியே தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர் பார்க்கலாம். மேக்ஸிமம் சேஞ்சஸ் எதுவும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் இது. பாருங்க, ஏன்னா நேத்தும் சேஞ்சஸ் இல்ல, இன்னைக்கும் சேஞ்சஸ் இல்ல. அதே 34 வேகன்சி அவைலபிள்ல இருக்கு. மில்க் ரெக்கார்டர், இன்னைக்கு மில்க் ரெக்கார்டர் வந்து எடுத்திருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நானு. பார்க்கலாம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ எடுக்கல. ஸோ வந்து 15மே அவைலபிலிட்டி இருக்குப்பா உங்களுக்கு மில்க் ரெக்கார்டரு. நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ். மேக்ஸிமம் இது நேற்று யாரும் எடுக்கல, இன்றைக்கி யாரும் எடுத்திருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ யாருமே இன்றைக்கி எடுக்கல. ஸோ 28 வேகன்சி அப்படியே அவைலபிளில் இருக்குது நமக்கு. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4 வேகன்சிஸ். எனக்கு தெரிஞ்ச நேற்று வரைக்கும் யாரும் எடுக்கல, இன்றைக்கி யாரும் எடுத்திருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ 7 வேகன்சிஸ் நமக்கு போயிருக்குப்பா. ஆக்சுவலாக 23 வேகன்சிஸ் போயிருக்கு. ஆக்சுவலாக வந்து இது வந்து நமக்கு வந்து நேற்று எடுக்கல, அதுக்கு மொதல் நாள்லாம் எடுத்தாங்க. ஸோ வந்து இப்போ புதுசாக அவைலபிலிட்டி மட்டும் பார்க்கலாம். ஏன்னா வந்து நமக்கு அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 7 வேகன்சிஸ் தான் இருக்குது. அந்த அவைலபிலிட்டி மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இங்கே பாருங்கள், எஸ்சி உமனுக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி 2 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதாவது எஸ்சி ஆத்தோ பார்த்தீங்கன்னா 1 வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இப்போயே 4 வேகன்சிஸ் ஆயிடுச்சா. ஸோ மேலே வந்து 3 வேகன்சிஸ் மட்டும்தான். ஸோ பாருங்கள், பிசி டிடபிள்யூக்கு 1 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இல்லாமல் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இங்கேயும் ஆத்தோ ஜென்ரல் தான். ஸோ இதுவும் ஸ்பெஷல் கேட்டகரிஸில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே இதில் ஸ்பெஷல் கேட்டகரியில் தான்ப்பா இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 வேகன்சிஸ் வந்து எஸ்சியில் உமனுக்கு மட்டும்தான் இருக்குது. சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து நாளைக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4 நீங்கள் எடுக்கலாம் அப்படின்ட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்சியில் வந்து உமனுக்கு மட்டும் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் மட்டும் தான் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கம்யூனல் வைஸ் இது பண்ணது. நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நம்ம எவ்வளோ எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நேற்றுக்கும் இன்றைக்கும் கம்பேரிசன் பார்க்கலாம். ஜென்ரல் எவ்வளோ பேர் போயிருக்காங்க, பிசி ஜென்ரல் எவ்வளோ பேர் போயிருக்காங்க, ஜென்ரல் டர்னில் எவ்வளோ போயிருக்காங்க, வித் பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டி. ஸோ இன்னும் எவ்வளோ வேகன்சி அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் விஏஓ வந்து ரொம்ப லேட்டாக தான் ஃபில் ஆகுது. மேக்ஸிமம் வந்து நமக்கு 4 to 5 டேஸில் வந்து ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி வந்து 7th டே போயுமே ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இல்லாமல் விஏஓ இன்னும் கொஞ்சம் இருக்குப்பா. ஸோ வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து நாளைக்கு மார்னிங் பேட்ச் போகிறீங்க, உங்களுக்கு விஏஓ வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னா உங்கள் கவனில் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ஸில் ஏன்னா டிஸ்ட்ரிக்டில் அவைலபிள் இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கம்ப்ளீட்டாக எவ்வளோ ஆப்சன்டீஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நேற்று வந்து 50+ ஆப்சன்டீஸ் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கும் அதோட கொஞ்சம் கூட தான் இருப்பாங்க. நம்ம கண்டிப்பாக ஆப்சன்டீஸ் வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் நமக்கு.